9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையா உள்ள முடிய போகுது. கடைசியா இருக்கக்கூடிய ராசி மீன ராசிக்கு மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சது. ஸோ என்னன்னா மீன ராசி அப்படின்னு சொல்லி நிறைய இன்னல்கள் அவதிப்பட்டிருக்காங்க. சனியின் பிடியிலிருந்து ரொம்ப தப்பிக்க முடியுமா, இந்த 7.5 சனியிலிருந்து எப்போ கடக்க முடியும், தினம் தினம் ஒரு ரணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இறுகிய மனத்தோட இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நல்ல விஷயத்தை கேட்க முடியுமா, இந்த குரு உச்சமாகறதுனால இவங்களுக்கு எது நல்லது நடக்க போகுதா? நீங்க இப்போ மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், இந்த குரு உச்சமாவதால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ மீனராசி கடந்த 2.5 வருடமாக 7.5 சனி. இப்போ அந்த சனி பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார். இந்த 2.5 வருட காலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பலத்த அடி. எல்லாத்துக்கும் நல்லதை பண்ற, எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு வழிகாட்டுற, நான் மட்டும் நல்ல நன்மைக்கு வர முடியல. இதுதான் அவங்களுடைய 100ல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி, அப்ப நான் யாருக்கு எந்த கெடுதல் பண்ண, யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் யார் சொத்துக்கும் ஆசைப்படல, என்னுடைய வேலையை செய்யற, என்னுடைய உழைப்பில் வரக்கூடிய காசுல நான் வாழணும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தும் எனக்கு மனைவியால் பிரச்சனை, பெத்த மக்களால் பிரச்சனை, மக்கள் சரியா படிக்கல, இல்ல பிசினஸ் பண்ணி லாஸ்க்கு மேல் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்கள் என்னுடைய பேச்ச கேட்கல, அப்ப என்னுடைய குழந்தைகளே எனக்கு எகென்ஸ்டா இருக்கிறாங்க, நான் தொழில் செஞ்சாலும் தொழில சம்பாதிக்க முடியல, இதற்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல. அப்ப எனக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம சாபத்தீடு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்பதான் ஜென்மச்சனியை அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ அந்த விரயச்சனியை விட இந்த ஜென்மச்சனி அதிகமான பிரச்சனைகளை தான் கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த ஜென்மத்துக்கு சனி வரும்போது அவங்க குழப்பம் வரணும், நல்ல முடிவு எடுக்க முடியாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியாது, மீண்டும் மீண்டும் கஷ்டம், குழப்பம், வேதனை, இந்த மாதிரி நரக வாழ்க்கைய அனுபவிப்பாங்க. ஆனால் இப்ப வரக்கூடிய ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனியால் கண்டிப்பாக இவங்க எந்த பிரச்சனையும் வராது, இவங்க ஜென்ம சனியில பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது எப்படின்னு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் 14/4/2026 காலையில 8:30 மணிக்கு இந்த புத்தாண்டு பிறக்குது. அது போக இந்த வருடத்தில் 2-3 பயிற்சி இருக்குது. மிதுனத்துல இருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வருகிறார். இது ஒண்ணுங்களா? அது போக இந்த டிசம்பர் மாசத்துல ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக இப்பதான் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பயிற்சி ஆனவங்க மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வருடத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அவர்களுக்கு குரு உச்ச குருவாக வருகிறது. 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக இவங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறாரு. அந்த ஜென்ம ராசியான அந்த மீன ராசியை அதே குரு பகவான், அந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் அந்த மீன ராசியை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த ராசியை, ராசியின் அதிபதியே குருவாக இருந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரங்களுக்கு தனி தெம்பு, தைரியம். எவன் வந்தால் என்ன, நான் பார்த்துக்குவேன், இதை நான் செஞ்சே தீருவேன், இதை நான் சக்சஸ் பண்ணியே காட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு மலை மாதிரி அவங்க தைரியம் வரும். ஏன்னா உச்ச குரு பார்க்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி இவர்களை காப்பாற்றும். அப்ப ஜென்மச்சனி
ஜென்ம சனியாக வேலை செய்யாது. குரு முழு சுபகிரகமாகி அந்த குரு பார்வை அந்த சனி மேல பெற்றதுனால அந்த சனிதான் தொழில்காரன். அந்த தொழிலை விருத்தி அடைய செய்வான். சார் ஜென்மச்சனி இந்த சமயத்துல எப்படி சார் நான் புது தொழில் தொடங்குறது, நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை எப்படி நான் மறுபடி அதை பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, நீங்க போங்க உங்க வேலைக்கு போங்க, நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ மீண்டும் திறங்க, அந்த பிசினஸுக்கு ஆளை கொண்டு வாங்க, வேலை செய்ய சொல்லுங்க, எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா நடக்கும், வேலையாட்கள் நல்லா வந்திருக்கிறாங்க, நீங்க போட்ட முதலை எடுக்கலாம், அந்த தொழில்ல நீங்க பணம் சம்பாதிக்கலாம். பட்ட கடனை கடந்த காலத்துல பட்டீங்கள கடனை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவீங்க. சார் இப்ப ஜென்மச்சனி நடக்குது, இதுல எப்படி சார் நான் முன்னேற முடியும்? ஜென்மச்சனிங்கும் போது எனக்கு பயமா இருக்குதே. ஒன்னும் பயப்படவே வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வரலனா அப்புறம் நீங்க என்ன கேளுங்க. எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க இன்னைக்கு, சிங்கப்பூர், மலேசியா, இன்னைக்கு ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, கனடா, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி, இது மாதிரி எத்தனையோ நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஜென்மச்சனியை நினைத்து யாரும் பயப்பட வேண்டாம். இதே ஜென்மச்சனியில நீங்கள் சம்பாரிச்சு உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொண்டு உங்களுடைய கடனையுமே அடைத்து நீங்க இந்த பீரியட்ல இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சொத்து வாங்குவீங்க, இல்லைன்னா நீங்க அந்த நாட்டுல தங்குவதற்கு பிஆர் வாங்குவீங்க. அதற்கு அப்ளை பண்ணியிருந்தா இந்த சமயத்துல கிடைக்கும். அப்போ ஒரு நாட்டுல ஒரு குடிமகன் அப்படிங்கிற அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வரிசையாக நடக்க போகிறது. அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கறாங்க. அந்த விருச்சகமாகப்பட்டது இவங்களுக்கு 9ஆம் இடம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் போது ஏதாவது ரூபத்துல இவங்க அந்த பாக்கியம் இல்லைங்களா, அந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பா அடைவார்கள், அடைய மாட்டாங்களா? கண்டிப்பா. அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது அந்த பாக்கியம் என்பது உங்களுக்கு மனைவி வழியிலையோ மக்கள் வழியிலையோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சோ, அந்த குழந்தையே அவங்களுடைய தாத்தா ரூபத்தில் வருவாங்க, அவங்களுடைய பாட்டன் ரூபத்துல வருவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு யார் யாருக்கு எல்லாமே குழந்தை இல்லையோ, கரு கொடுத்து கரு கரைஞ்சு போச்சோ, குழந்தை பிறந்து யார் யாருக்கு எல்லாமே குழந்தை இறந்து போச்சோ, இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, இன்னொரு ஆண் குழந்தை வேணும்னு யார் யார் தவம் இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல அவங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலமாக வெற்றியாக முடியும். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க இந்த சமயத்துல தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அந்த குருவுடைய பார்வை இவங்க மேல படும்போது அவங்களுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. தன்னை போல அவங்க பாட்டுல எந்திரிப்பாங்க, அவங்க பாட்டுல வேலைக்கு போவாங்க, அவங்க பாட்டுல பிசினஸ் பண்ணுவாங்க, எந்த யாரை பத்தியுமே குறை சொல்லவே மாட்டாங்க. என்னால முடியும், நான் செய்யறேன், செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு புறப்பட்டுருவாங்க. அப்படின்னு புறப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பீரியட்ல நல்லது நடக்கும். அந்த சோம்பேறித்தனமாகவோ நெகட்டிவ் திங்கிங்ஸோ இருந்தால் கண்டிப்பாக வளரவே முடியாது. அப்போ அவங்க எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு டைம் இந்த பீரியட்ல வந்தாச்சு. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் இவங்க தொல்லையெல்லாம் நீங்குமா? இந்த மீன ராசிக்காரங்க யாரையுமே எதிரியா நினைக்கிறதே இல்லை. யாரையுமே பாத்தீங்கன்னா இவங்கனால நமக்கு கெட்டது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இவங்களுடைய பார்வைக்கு எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருக்குமே மனசார நம்புவாங்க. ஆனா இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு இவங்களை ஏதாவது ரூபத்துல கெடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவங்களுக்கு அது இன்னைக்குமே தெரியறதே இல்லை. அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதே மாதிரி அந்த ஆண்டவனே பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருந்தாலும் இவங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக கெடுக்க முடியாது. அப்போ இவங்க வெட்ட 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 தலைவார்கள் மீனராசிக்காரங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது.
இந்த ஆன்மீக சிந்தனை இருக்குது, அவங்க கண்டிப்பாக அவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் அவர்களை காப்பாற்றும். மீனராசிக்காரங்க கண்டிப்பா என்னைக்குமே அந்த சிவனை தான் கும்பிடுவாங்க. அவங்க சிவன் பக்தர்கள். அதுபோக குரு பகவானை கும்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த வழிபாடு கண்டிப்பா அவங்களுக்கு காப்பாற்றும். 4:30 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்க பாட்டு வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க, அந்த மாந்திரியங்கள் சொல்லுவாங்க. அந்த ஆன்மீகங்கிறது அந்த அளவுக்கு அருமையா அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் அவர்களை இந்த டயத்துல கண்டிப்பா காப்பாத்திடும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்னொரு அமௌண்ட்டை போட்டு விரிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாமா? தாராளமாக இந்த டயத்துல 100க்கு 100 ஜென்ம சனியை பத்தி அவங்க பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த சமயத்துல 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாண்ட நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அவங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, நான் செஞ்சுக்கலாமா? தாராளமா செஞ்சுக்கலாம். அது போக அந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும், இல்லை ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும், தாராளமா செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், வாழ்ந்து காட்டுவாங்க. இந்த இது கூட நான் டைட்டில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, உச்சத்தை தொடப்போகும் மீனராசிக்காரங்க வச்சிருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான 2 வாய்ப்பு இவங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்க வந்து உச்சத்துக்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பீரியடு. மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நேரம் வந்தா அவங்களை வந்து செல்வம், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருது, அவங்களை ரொம்ப பாதாளத்துக்கு கொண்டு வந்துருது. இதே நல்ல நேரம் வந்துச்சுன்னா அவங்க என்னென்ன சம்பாதிக்கணுமோ எல்லாமே சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு நல்ல நேரம் இப்ப உங்களுக்கு வந்திருக்குது. அப்ப இழந்ததை பத்தி கவலைப்படாதீர்கள். இனிமேல் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் சம்பாதிக்க போறீங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா, மீனராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ராஜ யோகம், அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தால், அந்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தை வரும்னு சொல்ல முடியாது. உழைப்பில்லாத பணம், இல்லைன்னா அடுத்தவங்க மூலியமாக, இது மாதிரி எந்த ரூபத்தில் வேணா வரலாம். இவங்க அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வரவங்களா கண்டிப்பா வந்துருவாங்க. அதே சமயத்துல வந்து அடுத்தவங்க பார்த்து இவங்க வந்து இவங்களை ஒரு லீடரா ஆக்கிடுவாங்க, ஒரு தலைவர் ஆக்கிடுவாங்க. இல்ல கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கணுமா, கண்டிப்பா கிடைச்சிரும். தான் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இவங்க அதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இந்த கோயில்ல ஒரு நல்ல பொறுப்புல தர்மகர்த்தாவா, இல்ல கோயில் நிர்வாகத்துல நல்ல பொறுப்புல உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்களை எல்லாமே தேடி வரும். இவங்களுக்கு இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த ஜென்ம சனியா இருக்கிறதுனால இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? கண்டிப்பாக இவங்க எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே இவங்க கண் பார்வைக்கு யாருமே எதிரியாக கெட்டவங்களாக தெரியறதே இல்லை. ஆனா இப்ப அப்படி வேண்டாம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நீங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணுங்க. அப்ப யாருகிட்டயுமே ரொம்ப டீப்பாக பழக வேண்டாம். யாருகிட்டயுமே நீங்க இது செய்ய போற அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே ரகசியமா வச்சுக்கோங்க. அப்படி வைத்து கொண்டால் கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. நீங்க இதை செய்யறேன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு செய்யும்போது கண்டிப்பா அது நடக்காம போயிடும். அப்ப டோட்டலா இந்த பீரியட்ல யாரையுமே நம்பாமல் இருப்பது நல்ல விஷயம். வழிபாடுகள் சொல்லுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானையே வழிபாடு பண்ண சொல்லுங்க. அந்த சனி பகவான் இவரை கெடுக்கும்னு நினைச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அது குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அந்த குரு பகவானே இந்த சனி பகவானை பார்த்துட்டாரு. அப்ப அதே சனி பகவானையே கண்டிப்பாக என்னை வாழவை, எனக்கு நல்ல வழிகாட்டு, நான் உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன் அப்படின்னு அதே சனி பகவான் கும்பிட சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில நேயர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரு பயிற்சி பத்தி நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க.